உயிருக்கு அச்சுறுத்தல்கள் இருப்பதாக கூறி சட்டத்தை புறக்கணிக்கும் கோட்டாபய ராஜபக்ஷ 14 ஆண்டுகளாக மறைக்கப்படும் உண்மை. வணக்கம், இது நியூஸ் டிகோட். கடந்த 2011ஆம் ஆண்டு யாழ்ப்பாணத்தில் காணாமல் போன மனித உரிமைகள் மற்றும் அரசியல் ஆர்வலர்களான லலித்குமார் வீரராஜ் மற்றும் குகன் முருகானந்தம் ஆகிய இருவருமே காணாமல் போனமை சம்பந்தமான வழக்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கத்துக்கு கீழே மறுபடியும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கு. இந்த வழக்கினுடைய முக்கிய சாட்சியமாக பெயரிடப்பட்டுள்ள முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ யாழ்ப்பாணத்திற்கு வருகை தனக்கு சாட்சியம் அளிக்க முடியாது, உயிருக்கு அச்சுறுத்தல்கள் இருக்கு அப்படின்னும் தான் இதற்காக ஆன்லைன் மூலமா சாட்சியம் அளிக்க தயாராக இருக்கதாகவும் கூறி அதற்கு நீதிமன்றத்துக்கிட்ட அனுமதி கோரி இன்றைய தினம் எழுத்துப்பூர்வமான ஒரு கோரிக்கையை நீதிமன்றத்துல முன் வச்சிருக்காரு. இந்த வழக்கு தொடர்பா ஏனைய தரப்புல இருந்தும் சமர்ப்பணங்களை பெற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக மார்ச் மாதம் 6ஆம் தேதிக்கு இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு. 2011ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி சர்வதேச மனித உரிமைகள் தினத்தன்று யாழ்ப்பாணத்தில் வச்சு லலித் மற்றும் குகன் இருவருமே காணாமல் போனார்கள். இப்படி இவர்கள் காணாமல் போன சந்தர்ப்பத்தில் கோட்டாபய ராஜபக்ஷ பாதுகாப்பு அமைச்சினுடைய செயலாளரா பதவி வகிச்சிட்டு இருந்தார். இதன் காரணமாக தான் இந்த வழக்கினுடைய முக்கியமான ஒரு சாட்சியா கோட்டாபய ராஜபக்ஷ பெயரிடப்பட்டிருக்காரு. இப்படி இந்த வழக்கு ஆரம்பித்த நாள்ல இருந்தே முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ பல காரணங்களை சொல்லியும் யாழ்ப்பாணத்துல தனக்கு உயிர் அச்சுறுத்தல்கள் இருக்கு அப்படிங்கிற காரணங்களை காட்டியும் யாழ்ப்பாண நீதிமன்றத்துல முன்னிலையாகாமலேயே இருந்தார். இதற்கப்புறமா யாழ்ப்பாண நீதிபதி அப்படி தங்களுடைய உயிருக்கு அச்சுறுத்தல்கள் இருக்கு அப்படின்னா ஒரு பிரமாண பத்திரம் மூலமா 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி, அதாவது இன்றைய தினம் ஒரு பிரமாண பத்திரம் மூலமா அதற்கான உண்மைகளை நீங்க முன் வச்சு அதை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி கடந்த வருடம் டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி உத்தரவிட்டிருப்பாரு. அதற்கமையதான் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ இன்றைய தினம் தன்னால நீதிமன்றத்தில் முன்னிலையாக முடியாது, நான் ஆன்லைன்ல முன்னிலையாகி இதற்கான சாட்சியம் அளிக்க தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்லி அதுக்கு நீதிமன்றம் அனுமதி கொடுக்கணும்னு சொல்லி ஒரு கோரிக்கை கடிதத்தை முன் வச்சிருக்காரு. 2019ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் கோட்டாபய ராஜபக்ஷவுக்கு யாழ்ப்பாணம் நீதிமன்றம் மூலமா நீதிமன்றத்தில் முன்னிலையாகணும் அப்படின்னு சொல்லி உத்தரவிடப்படுது. இதுக்கப்புறமா தான் இவர் நாட்டுடைய ஜனாதிபதியா, நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியா பதவியேற்கிறாரு. இந்த பதவியேற்புக்கு அப்புறமா ஜனாதிபதியினுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த நீதிமன்ற விசாரணைகளுக்கு முன்னிலையாகாமலும் நீதிமன்ற விசாரணைகளை புறக்கணி கோட்டாபய ராஜபக்ஷ வந்திருக்கார். இதுக்கப்புறமா தான் மேன்முறையீட்டு நீதிமன்றம் கோட்டாபய ராஜபக்ஷவுக்கு இன்னும் ஒரு உத்தரவு பிறப்பிக்குது. கண்டிப்பாக நீதிமன்றத்தில் முன்னிலையாகி சாட்சியம் அளிக்கணும் அப்படின்னு சொல்லி கோட்டாபய ராஜபக்ஷவுக்கு உத்தரவிடப்படுது. இந்த உத்தரவுக்கு அப்புறமாவும் கூட இன்னைக்கு வரைக்குமே கோட்டாபய நீதிமன்றத்தில் முன்னிலையாகாம இந்த வழக்கு விசாரணைகளை தவிர்த்துக்கிட்டு தான் வர்றாரு. இந்த உத்தரவுக்கு அப்புறமாவும் கூட இன்னைக்கு வரைக்குமே கோட்டாபய ராஜபக்ஷ இந்த வழக்கு விசாரணைகள்ல முன்னிலையாகாம இந்த வழக்குல சாட்சியம் அளிக்காம இன்னுமுமே இந்த வழக்கு விசாரணைகளை தவிர்த்துக்கிட்டு தான் வர்றாரு. என்னதான் கோட்டாபய ராஜபக்ஷ ஒரு முன்னாள் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக இருந்தாலுமே கூட சட்டத்திற்கு முன் அவரும் ஒரு பொதுவான நபர் தான். சட்டத்தை மீறணும், நீதிமன்றத்தை புறக்கணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவருக்கு எந்த ஒரு சிறப்புரிமையுமே இப்ப வரைக்குமே இல்லை. ஆகவே இவர் எதற்காக இந்த மாதிரி நீதிமன்றத்தை புறக்கணிச்சுட்டு வர்றாரு, எதற்காக சாட்சியம் அளிக்கிறத தவிர்க்கிறாரு அப்படிங்கிறதுக்கான காரணம் இதுவரைக்குமே தெரியல அப்படின்னாலுமே கூட தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் இவர் மீதான சட்ட நடவடிக்கைகளை துரிதப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி பல அரசியல் ஆர்வலர்களும் சமூக ஊடகங்கள்ல பதிவிட்டு வர்றாங்க. லலித் மற்றும் குகன் இவங்க 2 பேருமே காணாமல் போய் சுமார் 14 ஆண்டுகள் கடந்திருக்கு. இப்படி 14 ஆண்டுகள் கடந்த போதிலும் கூட இன்னைக்கு வரைக்குமே அவங்களுக்கான நீதி வேணும் அப்படிங்கிறது ஒரு போராட்டமா மாறி இருக்கு. இதற்கான நீதியை வழங்க வேண்டியது ஒரு அரசாங்கத்தினுடைய பொறுப்பும் கடமையும் கூட. ஆனா இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கமும் அந்த பொறுப்பையும் கடமையும் மீறி வருதா அப்படிங்கிற மாதிரியான சந்தேகங்களும் எழுப்பப்பட்டு வருது. இதற்கான காரணம் என்ன அப்படின்னா, வழக்கினுடைய முக்கியமான சாட்சியமா பெயரிடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு முன்னாள் ஜனாதிபதி நீதிமன்றத்தை அவமதிச்சு அதை புறக்கணிச்சு சாட்சியம் அளிக்க தயார் இல்லை அப்படின்னு சொல்லி சட்டத்தை மீறி நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தில் அவர் மீது எந்த விதமான ஒரு சட்ட நடவடிக்கையும் மேற்கொள்ளாமல் இருக்கிறது ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வி இந்த இடத்துல எழுப்பப்படுது. தவறு செய்தவர்கள் முன்னாள் ஜனாதிபதியாக இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா வேற எந்த ஒரு அரசியல் சக்தியாக கூட இருக்கட்டும், ஆனால் சட்டத்திற்கு முன் எல்லாருமே சமமாக பார்க்கப்படுவார்கள் அப்படிங்கிறது தான் இந்த அரசாங்கத்தினுடைய ஒரு கொள்கையாகவும் இருந்துட்டு வருது. இவ்வாறான பின்னணியில இப்போ மற்றும் ஒரு விடயமும் வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. கடந்த அரசாங்கங்களின் போது அரசாங்கத்திற்கு எதிராக
பேசக்கூடியவர்கள், ஊடகவியலாளர்கள் கொலை செய்யப்படுறதுக்கு, கடத்தப்படுறதுக்கு காரணமா பயன்படுத்தப்பட்ட ட்ரிப்போலி புலனாய்வு குழு. இது சம்பந்தமா உழைக்கும் பத்திரிகையாளர்கள் சங்கத்தின் முன்னாள் தலைவரும் இப்போ ஜெர்மனியில் இருக்கக்கூடிய ஊடகவியலாளர் சனத் பாலசூரிய ஒரு சமூக வலைதள ஊடகத்துக்கு ஒரு நேர்காணல் வழங்கி இருக்காரு. இந்த நேர்காணல்ல அவர் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயத்தை வெளிப்படுத்தி இருக்காரு. அதாவது அந்த காலப்பகுதியில, கடந்த அரசாங்கத்தினுடைய காலப்பகுதியில நடந்த கொலைகளாக இருக்கட்டும், கடத்தல் சம்பவங்களாக இருக்கட்டும், ஊடகவியலாளர்கள் காணாமலாக்கப்பட்ட சம்பவங்களாக இருக்கட்டும், இது எல்லாமே அப்போ ஜனாதிபதியா பதவி வகித்த மஹிந்த ராஜபக்ஷவுக்கு தெரிந்துதான் நடந்தது. இந்த விடயங்கள் எல்லாமே தெரிந்திருந்தாலுமே கூட முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அதை வெளியில காட்டிக்கவே இல்லை, இப்போ வரைக்கும் அதை அவர் வெளிப்படுத்தவே இல்லை அப்படின்னு சொல்லி சனத் பாலசூரிய ஒரு விடயத்தை வெளிப்படுத்தி இருக்காரு. ஆகவே இவ்வளவு சாட்சியங்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. ஒரு சமூக வலைதள ஊடகத்துக்கு வெளிப்படையா அவர் ஒரு நேர்காணலை வழங்கி இப்படி ஒரு விடயத்தையும் வெளிப்படுத்தி இருக்காரு. ஆகவே தற்போதைய அரசாங்கத்துக்கு மஹிந்த ராஜபக்ஷவாக இருக்கட்டும், அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் மீதான குற்றச்சாட்டுகளாக இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே போதுமான அளவு சாட்சியங்கள் இருக்கத்தான் செய்யுது. ஆகவே மஹிந்த ராஜபக்ஷவாக இருக்கட்டும், அவருடைய குடும்ப உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய மற்றைய நபர்கள் மீதான குற்றச்சாட்டுகளுக்கு போதுமான அளவு சாட்சியங்கள் இப்போ தற்போதைய அரசாங்கத்துக்கு இருக்கக்கூடிய நிலையில ஏன் இன்னும் வழக்கு விசாரணைகள் தாமதமாகிட்டு இருக்கு? இவர்கள் சட்டத்திற்கு முன் நிறுத்தப்படுறதுக்கோ அவர்களுக்கு தண்டனை வழங்கப்படுறதுக்கோ ஏன் இந்த அரசாங்கம் இழுத்தடிப்பு செய்து அப்படிங்கிற ஒரு கேள்வியை அரசியல் ஆர்வலர்கள் முன் வச்சுட்டு வர்றாங்க. அதற்கான காரணம் அரசாங்கத்தினுடைய ஒருவர் மாத்திரம் இல்ல, ஒரு அரசு அமைப்பே இதற்கு ஆதரவு அளிக்கணும், இதற்காக செயற்படணும் அப்படிங்கிறது தான் அப்படின்னும் அவர்கள் விமர்சனங்களை முன் வச்சுட்டு வர்றாங்க. அரசாங்கம் மாறி இருக்கு, ஆட்சி மாறி இருக்கு. ஆனா இப்ப வரைக்குமே தொடர்ந்து கேட்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கேள்விதான் பாதிக்கப்பட்டவர்களுக்கான நீதி எப்போ கிடைக்கும் அப்படிங்கிறது. எந்த ஒரு அரசாங்கம் வந்தாலுமே இந்த ஒரு கேள்விக்கான பதில் தாமதமாகிக்கிட்டே தான் இருக்கு. குற்றமிழைத்தவர்களுக்கு தண்டனை கிடைக்கப்படணும் அப்படிங்கிறது அரசாங்கத்தினுடைய ஒருவருடைய கொள்கையா மாத்திரம் இருக்க முடியாது. அது ஒரு அரசாங்க அமைப்பினுடைய கொள்கையாகவும் இருந்தாதான் இந்த மாதிரியான வழக்கு விசாரணைகளுக்கு உடனடியா தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறதும் இப்ப ஒரு விமர்சனமா முன்வைக்கப்பட்டு வருது. ஆகவே அரசு அமைப்புக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான் இந்த மாதிரியான விசாரணைகள் தாமதமாகிறதுக்கு, ஒழுங்கான சட்ட நடவடிக்கை எடுக்காம இருக்கிறதுக்கான காரணமா இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இப்போ எழுப்பப்பட்டு வருது. எது எப்படி இருந்தாலுமே கூட இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கத்துக்கு கீழே தான் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவாக இருக்கட்டும், அவருடைய மனைவியாக இருக்கட்டும், அவருடைய புதல்வன் நாமல் ராஜபக்ஷவாக இருக்கட்டும், குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு அவர்கள் வாக்குமூலம் அளிக்கும் அளவிற்கு இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கத்துல தான் நிறைய நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டும் இருக்கு. இதற்கு முந்தைய காலப்பகுதியில் எல்லாமே அவர்கள்கிட்ட ஒரு வாக்குமூலம் எடுக்கணும் அப்படின்னு சொன்னா குற்றப்புலனாய்வு அதிகாரிகள் அவர்கள் இருக்கும் இடத்துக்கு போயிட்டு ஒரு வாக்குமூலத்தை பதிவு செய்ய வேண்டிய ஒரு நிலைமை, அந்த அளவுக்கு அரசு அதிகாரம் அப்படிங்கிறது பயன்படுத்தப்பட்டு வந்தது. ஆனால் தற்போதைய அரசாங்கத்துல இந்த மாதிரியான விடயங்கள்ல சட்டம் சரியாக செயற்படுத்தப்பட்டு வருது. ஆனால் இது விசாரணைகள்ல மட்டுமே, வாக்குமூலங்களை பதிவு செய்யறதுல மட்டுமே முடிவடைந்து விடக்கூடாது அப்படிங்கிறது தான் எல்லாருடைய கோரிக்கையாகவும் இருந்து வருது. விசாரணைகளையும் தாண்டி சட்டத்திற்கு முன் அனைவருமே நிறுத்தப்படணும். இந்த விசாரணைகளை மாத்திரமே முடிந்துவிடக்கூடாது. குற்றமிழைத்தவர்கள் நிச்சயமாக தண்டிக்கப்படணும். அவர்கள் பாதிக்கப்பட்டவர்களுக்கான நீதி அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கணும். மக்களினுடைய வெறும் கண் துடைப்புக்காக மாத்திரம் இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கம் விசாரணைகளை முன்னெடுத்து அவர்களை குற்றப்புலனாய்வு அதிகாரிகள் கிட்டயோ குற்றப்புலனாய்வு திணைக்களத்திலேயோ முன்னிலைப்படுத்துறது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்காது. இதையும் தாண்டி ஒரு படி மேல போய் தவறிழைத்தவர்கள் நிச்சயமாக இந்த 5 வருட காலப்பகுதிக்குள்ள சட்டத்திற்கு முன் நிறுத்தப்படுவார்களா அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் இந்த அரசாங்கத்துக்கு கீழே ஒரு கேள்விக்குறியாகவே தான் இருந்துட்டு வருது. எந்த ஒரு நடவடிக்கையும் முழுமையாக நிறைவேற்றப்படாமை தான் இதற்கான முக்கியமான ஒரு காரணமாகவும் அமைந்திருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம் அரசாங்கத்தினுடைய அடுத்தடுத்த நடவடிக்கைகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பொறுத்துதான் இதற்கான பதிலையும் எங்களால பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். மற்றும் ஒரு காணொளியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் கனுஷியா புஷ்பகுமார்.